तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோவை பார்ப்போம். மார்ச் மாதம் 2025 நடக்கக்கூடிய கிரகப்பெயர்ச்சி சூரியன், சுக்கிரன், புதன், சனி பயிற்சி என 4 முக்கிய கிரக பயிற்சிகள் நடக்க இருக்குது. குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் நிதி சார்ந்த முன்னேற்றமும் அதிர்ஷ்டமும் தேடி வரப்போகுது. மார்ச் மாதத்தில் நடக்கக்கூடிய முக்கிய கிரக பயிற்சிகள் அதை பற்றி பார்க்கும் பொழுது மார்ச் 2 2025 சுக்கிரன் மீனராசிக்கு வக்கர பயிற்சியை தொடங்குகிறார். மார்ச் 14 2025 சூரிய பகவான் மீனராசிக்கு பயிற்சியாகக்கூடிய பங்குனி மாதம் தொடங்குது. மார்ச் 15 2025 புதன் பகவான் மீனராசியில் வக்கர பயிற்சியிலேயே தொடங்கியுள்ளார். மார்ச் 29 2025 சனி பகவான் 2.5 ஆண்டுகளுக்கு பின்னர் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாக உள்ளார். இப்படி மார்ச் மாதத்தில் சில முக்கிய கிரகங்களின் பயிற்சி காரணமாக சில ராசியை சேர்ந்தவங்களுக்கு பல விதத்தில் அதிர்ஷ்டம் நிறைந்த பலனை தரக்கூடியதாக அமையும். மார்ச் மாத ராசி பலன்கள் 2025ஆம் ஆண்டு சிம்ம ராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இந்த மாதம் உங்கள் பணியிடை சூழல் சிரமங்கள் மிக்கதாக இருக்கும். நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியது இருக்கலாம். என்றாலும் உங்கள் உழைப்புக்கேற்ற வெகுமானங்கள் மற்றும் அங்கீகாரம் கிடைக்க தாமதமாகலாம். தொழில் தொடங்க நினைக்கும் நபர்களுக்கு இது வரவேற்கத்தக்க மாதமாக இருக்கும். ஏற்கனவே தொழில் நடத்துகிறவங்க தங்கள் தொழில் மூலம் அதிக லாபம் பார்க்கலாம். உங்கள் பொருளாதார நிலை இந்த மாதம் சராசரியாக இருக்கும். நீங்கள் அதிகமாக செலவு செய்ய நேரலாம் மற்றும் அவை தேவையற்ற செலவுகளாக இருக்கலாம். உங்கள் ஆரோக்கியம் சிறிய அளவில் பாதிக்கப்படலாம். குறிப்பாக முழங்கால் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. திருமண முயற்சிகள் சில தடைகளை தாண்டி வெற்றி பெறும். கணவன் மனைவி உறவில் அனுசரித்து நடந்து கொள்ள வேணும். காதலர்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம். பள்ளி மாணவர்கள் சில சிரமங்களை சந்திக்க நேரலாம். கல்லூரி மாணவர்கள் சிறப்பாக செயல்படுவாங்க. முதுகலை மாணவர்கள் கல்வியில் திடீர் உயர்வை பார்ப்பாங்க. ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு மாணவர்கள் நம்பிக்கையுடன் செயல்பட்டு தங்கள் ஆய்வறிக்கை பணிகளை முடித்து வெற்றி பார்ப்பாங்க. காதல் மற்றும் குடும்ப உறவு அதை பற்றி பார்க்கும்பொழுது வீட்டில் இருக்கும் பெரியவங்கள்ட்ட நீங்கள் சிறந்த உறவை பராமரிப்பீங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்கும். குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களுடன் இணக்கமான உறவை பராமரிப்பீங்க. அவங்களின் அன்பும் அரவணைப்பும் உங்களுக்கு கிடைக்க போகுது. குடும்ப விவகாரங்களில் பெற்றோர்களின் உதவி கிடைக்கும். உங்கள் தேவைகளை அவங்க பூர்த்தி செய்வாங்க. கணவன் மனைவி உறவில் சில சவால்கள் எழலாம். என்றாலும் பொறுமையுடன் செயல்பட்டால் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நீங்கள் கடந்து போகலாம். இந்த கடினமான காலங்களில் உங்கள் துணையுடன் வெளிப்படையாக பேசணும். சிரமங்கள் இருந்த போதிலும் அன்பு மாறாமல் இருக்கும். நீங்கள் இருவரும் பரஸ்பரம் விட்டு கொடுத்து ஒவ்வொரு தருணத்தையும் நன்கு அனுபவிப்பீங்க. உங்கள் துணையுடன் பசுமையான நினைவுகளை உருவாக்கி கொள்வீங்க. அடுத்தது நிதி நிலைமையை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாதம் நிதி நிலைமையில் நீங்கள் அதிக ஏற்றம் காண இயலாது. எனவே உங்கள் எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்ள வேணும். நீங்கள் பட்ஜெட்டை அமைத்து வரவு செலவு மேற்கொண்டாலும் சில சமயங்களில் உங்கள் செலவு பட்ஜெட்டுக்குள் அடங்க வாய்ப்பில்லை.
நீங்கள் கூடுதல் செலவுகளை மேற்கொள்ள நேரம். திட்டமிடாத செலவுகள் உங்கள் கையை பிடிக்கலாம். எனவே கவனமாக கையாளுங்க. தேவையற்ற செலவுகளில் கவனமாக இருங்க. முக்கியம் என்றால் மட்டும் செலவு செய்யுங்க. அதன் மூலம் அதிக செலவு வராமல் காத்து கொள்ளலாம். பாதுகாப்பான பொருளாதார நிலை உறுதி செய்ய சுய கட்டுப்பாடு அவசியம். அடுத்தது உத்தியோகத்தை பற்றி நாம் பார்க்கும் பொழுது, உத்தியோகத்தில் வேலைப்பளு அதிகமாக இருக்கும் என்றாலும் பணியில் உங்கள் ஆர்வமும் ஈடுபாடும் வெளிப்படும். பணியிடத்தில் உங்கள் மேலதிகாரிகள் ஆதரவாக இருக்கலாம். தகவல் தொழில்நுட்ப துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகவும் கடினமான காலகட்டமாக இருக்கும். பணியிடத்தில் உங்கள் சக ஊழியர்கள் ஆதரவை நீங்கள் எதிர்பார்க்க இயலாது. உற்பத்தி துறையில் பணிபுரிகிறவங்க இந்த மாதம் சிறந்த பலனை அளிக்க காண்பாங்க. நீங்கள் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் பார்ப்பீங்க. ஆசிரியர் மற்றும் பேராசிரியர்களாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் அற்புதமான காலகட்டமாக இருக்கும். மேலும் உங்கள் பணி நிர்வாகத்தாரால் மிகவும் பாராட்டப்படும். மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க மிகவும் பரபரப்பான நேரத்தை காணலாம். இதில் சுகாதார வல்லுநர்கள் மிக பெரும் மன அழுத்தத்தை எதிர்கொள்வாங்க. சினிமா மற்றும் மீடியா துறையை சேர்ந்தவங்களுக்கு தங்கள் துறைகளில் பிரகாசிப்பாங்க. ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு துறையில் பணிபுரிகிறவங்க சிறப்பாக செயல்படுவாங்க. அடுத்தது தொழிலை பற்றி நாம் பார்க்கும்பொழுது, புதிய தொழில் தொடங்கும் எண்ணம் இருந்தால் இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். ஏனெனில் கிரகநிலை உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஒரு நிறுவனத்தை தொடங்கும் எண்ணம் உங்கள் மனதில் நீண்ட காலமாக இருந்தால் அதை செய்ய வேண்டிய நேரம்தான் என்பதை நீங்கள் உறுதிப்படுத்தி கொள்ள வேணும். நீங்கள் நம்பிக்கையுடன் செயல்பட்டு முன்னேற்றமும் வெற்றியும் காணலாம். ஏற்கனவே சொந்த தொழில் செஞ்சவங்களுக்கு இந்த மாதம் நல்ல நேரமாக இருக்கும். உங்கள் தொழில் மூலம் நீங்கள் லாபம் பார்ப்பீங்க. விற்பனை அதிகரிக்கும் வாய்ப்பெல்லாம் இருக்குது. உங்கள் கடின உழைப்பு மூலம் உங்கள் பொருளாதார நிலையை நீங்கள் எளிதில் ஈட்டுவீங்க. அடுத்தது ஆரோக்கியத்தை பற்றி நாம் பார்க்கும்பொழுது, இந்த மாதம் நீங்கள் உடல் உபாதைகளை சந்திக்கலாம். அது உங்களின் அன்றாட நடவடிக்கைகளில் பாதிப்பை ஏற்படுத்தலாம். எனவே நீங்கள் அசௌகரியமாக உணரலாம். முழங்கால் வலி, மூட்டு வலி போன்ற உபாதைகள் வரலாம். நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அல்லது நீங்கள் செய்ய விரும்பும் பிற செயல்களில் இந்த தாக்கத்தை ஏற்படுத்தலாம். எனவே கவனமாக இருக்கணும். சிறிய சிக்கல்கள் இருந்தாலும் உடனடியாக மருத்துவ சிகிச்சைக்கு நீங்கள் சிறந்த ஒரு ஆரோக்கியத்தை பராமரிக்க இயலும். மாணவர்களை பற்றி பார்க்கும்பொழுது, பள்ளி மாணவர்களுக்கு இந்த மாதம் சற்று கடினமான காலகட்டமாக இருக்கும். கல்லூரி மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெறலாம். முதுகலை மாணவர்கள் தங்கள் திறமையை வளர்த்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதை சரியாக பயன்படுத்துவதன் மூலம் வெற்றி பெறலாம். ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டில் உள்ள மாணவர்கள் சில சலுகைகள் காரணமாக தங்கள் ஆய்வறிக்கை இந்த நேரத்தில் முடித்து விடுவாங்க.